சைனா வந்து கிட்டத்தட்ட வந்து 200 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து நீங்க வந்து ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்ட்டு வந்து நீங்க சொல்றீங்க. ஆனா அதற்கான ஆதாரம் என்ன இருக்கு? எப்படி நீங்க இப்படி பேசலாம் அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாம, ஒரு உண்மையான இந்தியரா இருந்தா நீங்க இந்த மாதிரி தரவுகள் இல்லாம ஆதாரம் இல்லாம பேசியிருப்பீங்களா அப்படின்னு உச்சநீதிமன்றம் நேரடியாக ராகுல் காந்தியை வந்து கேள்வி கேட்டது. சீன இராணுவம் ஆக்கிரமித்தது, அதாவது ஆக்கிரமிக்க முனைந்தது என்னவோ உண்மை. ஆனால் அதே சமயத்தில் இந்திய இராணுவத்தினர் அங்கே போய் பதிலடி கொடுத்து பல சீன வீரர்கள் கை கால் உடைஞ்சு ஸ்ட்ரெச்சரில் எடுத்துகிட்டு போனதா அதிகாரிகள் சொல்கிறாங்க. அது இணையத்திலும் இன்டர்நெட்டில் பரவி இருக்குது அப்படின்ற தகவலை சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சது அது மறுப்பதற்கு சாத்தியக்கூறு இல்லை. ரெண்டாவது 2000 கிலோமீட்டர் அளவு ஊடுருவில்னா இந்திய இராணுவம் வந்து சும்மா இருக்குமா? நாம் இந்த இடத்துல இந்திய இராணுவம் அப்படிங்கிறத ஏதோ பாஜகவினோட இராணுவமாக பார்க்கக்கூடாது, இந்தியாவினோட இராணுவம். இதுதான் ராகுல் காந்தி செய்கிற சில நிதானம் தவறிய போக்காக நான் பார்க்கிறேன்.